அதிமுக பாஜக பொருந்தா கூட்டணி என்று விஜய் மீண்டும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு பாஜக என்ன செய்துவிட்டது என்று அவர்களுடன் கூட்டணி வைத்தார்கள் என்றும் கேள்வி. கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியே நாம இருக்க மாட்டோம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? திமுக பாஜக மறைமுக கூட்டணி என்று நாமக்கல் பரப்புரையில் தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. திமுகவுக்கு வாக்களித்தால் பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு ஒப்பாக்கும் என்றும் பேச்சு. இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜகவோட எப்பவுமே நாம இருக்க மாட்டோம். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. திமுகவை போன்று பொய்யான வாக்குறுதிகளை தரமாட்டோம், செய்வதை மட்டுமே சொல்வோம் என்று விஜய் பரப்புரை. தரமான உணவு, குடிநீர், மருத்துவம், சாலை, போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அமைத்து தருவோம் என்றும் திட்டவட்டம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், போக்குவரத்து, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்குன்னு கரெக்டா செய்யப்படும்னு சொன்னோம். திமுக அரசால் பொருளாதார நிலை மோசமாக்கி கிட்னி விற்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சி அமைத்தால் கிட்னி திருட்டில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில் வேளாண் வணிக திருவிழாவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு போதுமான அளவில் வழங்காத போதும் தமிழ்நாடு அரசு கூடுதலாக வழங்குவதாகவும் பேச்சு. அண்ணா மற்றும் எம்ஜிஆரை விமர்சித்த சீமானுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வைகோ கண்டனம். மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தினால் பதிலடி கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை. சனியில் எத்தனையோ இது இருக்கு, ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா சனியும் ஒன்று சேர்ந்த ஒரு உருவம்னா சீமான் தான். புகழுக்கும் கீர்த்திக்கும் உரியவர்கள் அவர்களை குறை சொல்வதோ விமர்சிப்பதோ ஏற்கத்தக்கது அல்ல. வக்ஃபு திருத்த சட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை தமிழ்நாட்டில் வக்ஃபு வாரியம் திருத்தி அமைக்கப்படாது. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் திட்டவட்டம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 85,120 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 6 ரூபாய் அதிகரிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. குளித்துறை சப்பாத்து பாலத்தில் 3வது நாளாக போக்குவரத்து துண்டிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை எதிரொலி. தமிழ்நாட்டில் உள்ள துறைமுகங்களில் முதலாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். பொள்ளாச்சி பகுதியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சகோதரன் சகோதரிகள் என 3 பேர் தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக வாடகை வீடு எடுத்து தற்கொலை செய்து கொண்ட சோகம். நெல் அறுவடை இயந்திரங்களுக்கு கூடுதல் வாடகை வசூல் செய்யும் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. நாகை அருகே குறுவை பயிர்களை தாக்கிய புகையான் நோயால் பதராக மாறிய நெல்மணிகள். வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வயலில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கணவனை. பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் கடும் பாதிப்பு. திருப்பதி பிரம்மோற்சவத்தில் கற்பக உற்சவ வாகன சேவையில் எழுந்தருளிய மலையப்ப சாமி. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம்.
திருப்பதி பிரம்மோற்சவத்தில் நாளை மாலை கருட வாகன சேவை. மலைப்பாதையில் இன்று மாலை முதல் 2 நாட்களுக்கு இருசக்கர வாகனங்கள் செல்ல தடை. சீனாவில் நிலநடுக்கத்தால் 100க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சேதம். 7 பேர் காயமடைந்திருக்கும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. 经排查，截至目前无人员死亡。海线扣停列车3列，徐兰高铁限速40至60公里运行。截至上午9点，甘肃陇西5.6级地震共记录到。 லோகா 2 திரைப்படம் குறித்த அறிமுக வீடியோவை வெளியிட்டார் தயாரிப்பாளர் துர்கா சர்மா. கதாநாயகனாக டோவினோ தாமஸ் நடிக்க உள்ளதாக அறிவிப்பு. திமுக போன்று பொய்யான வாக்குறுதிகளை கூறாமல் செயல் வடிவம் பெறும் வாக்குறுதிகளை மட்டுமே தருவோம் என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரையில் ஈடுபட்டுள்ள தாவேக தலைவர் விஜய் நாமக்கல் KS திரையரங்கம் அருகே பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், முட்டை கொடுத்து ஊட்டச்சத்து அளிக்கும் ஊராக மட்டுமல்லாமல் உணர்வளிக்கும் ஊராக நாமக்கல் விளங்குவதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டிற்கு இடஒதுக்கீடு உரிமையை வழங்கிய சுப்ராயன் பிறந்த மண் நாமக்கல் என்றும் தாவேக தலைவர் விஜய் தெரிவித்தார். நாமக்கலில் முட்டை சேமிப்பு கிடங்கு, போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் விஜய் குற்றம் சாட்டினார். ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சோறு, படிக்கிறதுக்கு நல்ல கல்வி, குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர், அவனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி, வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல போக்குவரத்து, அதுக்கான சாலை வசதி, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. இன்னைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இது தேவைதானே. அப்புறம் அதை சரியா செய்வோம்னு சொல்றது தானே சரி. மேலும் திமுக போன்று பொய்யான வாக்குறுதிகளை கூற மாட்டோம் என்று விஜய் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் தாவேக தலைவர் விஜய் விமர்சித்தார். மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியே நாம இருக்க மாட்டோம். இத கவனமா கேளுங்க. அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அட் த சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங், மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. மேலும் தாவேக ஆட்சி அமைத்ததும் நாமக்கல் கிட்னி பறிப்பு விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்தார். இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கந்துவட்டி கொடுமையில இருக்கு. அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க.